பிரைஸ் லார்ட். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படியாக நான் என்னுடைய ஜெபத்தில் எப்பொழுதும் உங்களோட வேண்டிக்கிறது உண்டு. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நான் ஒன்று கர்த்தர் ஒரு விஷயத்த சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருக்கிறேன். எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் இந்த ஆத்துமா ஆதாயம் பண்ணுறதுக்கு நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும் என்பது மிகவும் முக்கியமானது. நம்முடைய சிந்தனையில் நல்ல சிந்தனைகள் சிந்தித்தால் மட்டும்தான் நாம் ஆத்துமா அறுவடை செய்ய முடியும், இல்லையா? ஒரு வசனத்தை சொல்லி நான் பிரசங்கம் பண்ணிடுவேன். உங்களுக்கு நான் வசனத்தின் அடிப்படையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். ஆனால் பிரசங்கத்தை விட நீங்கள் உங்களுக்கு அந்த தெய்வ ஆலோசனை தான் நீங்கள் விரும்புகிறீங்க. தெய்வ ஆலோசனை, நான் அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும், இது எப்படி ஜெபிக்கணும், இது எப்படி நாங்கள் வசனத்தை அதை கற்றுக்கொள்ளுறது, எப்படி அவர்களிடத்தில் நாங்கள் பேசுகிறது அப்படின்றது நான் மிகவும் ஆர்வமாக எல்லோரும் கேட்குறாங்க. சிஸ்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எப்போவுமே அழுதுகிட்டே தான் இருக்கிறேன் என் லைஃப்பை நினச்சி அப்படின்ட்டு. அழ வேண்டாம். கர்த்தர் சொல்கிறாரு உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று. சிந்தனைகள் பரிசுத்தம் இருக்க வேண்டும், இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆத்துமாவை நாம் அறுவடை செய்ய முடியும். அப்போ நம்முடைய சிந்தனை எப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய கடந்த வாழ்க்கை பயங்கரமான கசப்பாக இருக்கலாம். நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள்ல, அந்த வாழ்க்கை மிகவும் கசப்பானதும் மிகவும் கண்ணீர் நிறைந்ததும் மிகவும் வேதனை நிறைந்ததும். அதை திரும்பி கூட பார்க்குறதுக்கு நீங்கள் விரும்பலை. ஏனென்றால் அந்த வலிகளும் வேதனைகளும் அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் என்னவென்று, இல்லையா? கணவனார் கூடயே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி போகிறவர்களுக்கு அதை பற்றி சொன்னால் அவ்வளவா அவங்க ஓ அப்படி இருக்கிறதா, ஓ அப்படி உங்களுடைய வாழ்க்கை, சரி ஜெபம் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தாவீது சொல்கிறாரு, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவர் கடந்து வந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே நீர் என்னோடு கூட இருந்தீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றினது என்று சொல்லி. அதுபோல் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய வசனங்களையும் கற்றுக்கொள்ளுகிறதுக்கு எனக்கு இது ஒரு பாடமாக இருக்கிறது என்று தாவீது சொல்லியிருக்கிறாரு. நான் உம்முடைய உம்முடைய வசனங்களையும் உம்முடைய நியாயங்களையும் உம்முடைய நீதியும் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தாவீது அடிக்கடி அவர் சொல்லுவார், நான் இந்த பாதையிலே கடந்து வருகிறது நல்லது என்று சொல்லி. அதுபோல் தாவீது சொல்லுவார், ஏதாகிலும் கசப்பு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஏதாவது கசப்பான இது என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் அதை நீர் எனக்கு உணர்த்தும், நான் அதை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி. ஏன்னா உண்மை வேதனைப்படுத்துகிற வழிகள் ஏதாகிலும் என்னிடத்தில் உண்டோ என்று. அப்போ கர்த்தரை வேதனைப்படுத்துகிற ஒரு ஏதாவது வழி நம்மிடத்தில் இருந்தால் நாம் அதை மாற்றிவிடணும். தாவீது அப்படி பேசுவார். ஏனென்றால் தாவீது ரொம்ப பிடிக்கும் தேவனை. தாவீதோ என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். கர்த்தரே அவருக்கு டைரெக்டாக அந்த சாட்சியை கொடுத்துருக்கிறார். அப்போ நாமளும் டைரெக்டாக நம்ம சாட்சி உள்ளவர்களாய், கர்த்தருக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ளவர்களாய் நிற்கணும், இல்லையா? நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. சிஸ்டர், உங்களுடைய வீடியோ பார்த்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய காரியங்களெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த துன்பங்களை பற்றி. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கணவனாரோடு கூட அவருக்கு சின்ன பிரச்சனையில் இருக்கிறதுனால கோர்ட்டில் கேஸாக இருக்கிறது. அப்போ அந்த பிரிந்து போன வாழ்க்கை ஒன்று சேர்க்கணும், எனக்கு பிரிகிறதுக்கு விருப்பமே இல்லை என்று சொல்லி அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனைகளை நான் சொல்லிவிட்டு, நான் பொதுவாகவே ஜெபத்தில் எனக்கு கால் பண்ண அத்தனை பேருக்கும் நான் ஜெபிப்பது உண்டு. எப்பொழுது நடக்கும்போது வரும்போது என்னுடைய சிந்தனைகள் எப்பொழுதெல்லாம் உங்களை நினைப்பூட்டுமோ அப்போல்லாம் நான் அதெல்லாம் ஜெபிக்கிறது உண்டு. ஒவ்வொருத்தவங்களுடைய குறிப்புகளும் என்னுடைய மைண்டில் போகும்போது அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறது உண்டா. ஆவியானவரை நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நான் ஜெபிப்பது உண்டு. அப்போது அந்த சிஸ்டர் நேற்றுக்கு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நான் இதுவரைக்கும் கோர்ட்டுக்கு நான் போய் அந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும்போது என் கணவர் என்னை திரும்பி கூட பார்க்குறதுக்கு விரும்பவே மாட்டார், திரும்பி நிற்பார், என்னை பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் நான் ஜெபித்து, நீங்கள் சொன்னவாறு நான் ஜெபித்து போனதுக்கப்புறம் நான் ஒரு கவுன்சிலிங்கை நான் அட்டென்ட் பண்ணினேன் நேற்றைய தினத்திலே. அந்த இடத்துல என் கணவரார் எங்களுடைய குழந்தையை அவர் தூக்கி கொஞ்சம் என் பக்கத்திலே நின்று என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார். ஆனால் முதல்ல எங்கள் 2 பேரும் வேண்டான்னு சொல்லி, இப்போ என் குழந்தைய எனக்கு வேணும், எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் அந்த கோர்ட்டில்
நின்று அவங்களோட பேசி வந்ததுக்கப்புறம் கோவமாக ஒன்றும் பேசலை, நல்லா என்னுடைய ஃபேஸை பார்த்து நல்லபடியாக பேசினார். ஆனால் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து கால் பண்ணி பேசும்போது என்னுடைய காலை எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய காலை எடுக்க மாட்டாங்க, என்னுடைய நம்பரை பிளாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. அப்போது வந்து கால் பண்ணது பேசுனாங்க, கோவப்பட்டு பேசினாங்க. எனக்கு நீ வேண்டாம், ஆனால் நமக்கு 2 பேருக்கு சரி வராது, எனக்கு குழந்தை வேணும், உனக்கு என்னால் கொடுக்க முடிஞ்ச கொடுன்னு பொறுமையாக தான் பேசினாங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு சின்ன மாற்றத்தை நான் கண்டிருக்கிறேன்னு சொல்லி, முழுமையான மாற்றமில்லை, ஒரு சிறு மாற்றத்தை நான் பார்த்துருக்கிறேன் என்று சொல்லி அவங்க கால் பண்ணப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உள்ள ஆண்டவர் விதைச்சிருக்கிறாரு. அப்போது நான் சொன்னேன்ல, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை 3ம் ஒன்றை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆத்துமாவே கர்த்தரிடத்தில், கர்த்தருடைய சமூகத்தோடு, தேவனுடைய ராஜ்யத்தோடு கூட இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அதை செயல்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். அதுதான் வேதம் சொல்லியிருக்கிற. விசுவாசம் நாம் துவக்கிறதில்லை, விசுவாசத்தை நாம் முடிக்கிறதும் இல்லை. கர்த்தர் தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறார், அவர் தான் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறார், இல்லையா? அப்போ நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும்ன்று தான் நம்ம பேசிட்டு இருந்தோம், இல்லையா? நம்முடைய சிந்தனை, நான் ஏன் இந்த ஒரு சாட்சி உங்களுக்கு இடையில நான் சொன்னேன்னா, அப்போ ஜெபிக்கும் பொழுது ஒரு சிலவங்களுக்கு சட்டன்னு நம்முடைய சிந்தனைகள் பரிசு, நம்ம எப்படி கர்த்தரிடத்தில் வேதத்தின் பிரகாரம் நம்ம கேட்குறோம், கிறிஸ்துவனுடைய அரசாட்சி, அவருடைய சட்டத்தின் கீழ் நம்ம எப்படி நமக்கு ஆத்மா ஆதாயம் செய்வோம்னு தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது, இல்லையா? அப்போ சிந்தனை பரிசுத்தமாக இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணிட்டு, நான் ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம ஜெபம் பண்ணிட்டு பக்கத்தில் நம்மளோட நண்பர்களோ, இல்லை பக்கத்து வீட்டில் ஆன்ட்டியோ, இல்லை வந்து அண்ணாவோ, இல்லை வந்து அங்கிளோ, இல்லை வந்து மாமியாரோ, இல்லை மாமனாரோ, யாராவது, இல்லை அம்மாவோ அப்பாவோ யார் வந்தாலும் நம் கணவனார் செய்த தவறுகளை குறை கூறிக்கொண்டிருப்போம், இல்லையா? அது எல்லாருக்கும் உள்ளது. ஒரு வந்து அது வந்து என்ன சொல்கிறது, வந்து ஒரு சுபாவம் என்று சொல்லலாம். நான் உங்களை குறை சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் உங்களுடைய கணவரை ஆதாயப்படுத்தி கொள்ளணும்னு ரொம்ப தீவிரமாக இருக்கிறேன். என் கணவர் எனக்கு வேணுங்க, என்னுடைய பாதி மாம்சம் எனக்கு வேணும், கண்டிப்பாக எனக்கு வேணும், நான் அதை ஆதாயப்படுத்துவேன். நாங்கள் இருவரும் முழுமையாய் நாங்கள் கர்த்தருடைய ஈவுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரமாக அவருடைய சட்டத்திட்டத்தின் கீழ் நடந்து நாங்கள் பரலோக ராஜ்யம் போக வேண்டும், நித்திய ஜீவனை நாங்கள் அடைய வேண்டும். இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறது, இல்லையா? அப்போது கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியத்தை செய்யணும்னா நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும், இல்லையா? அப்போ இந்த குறை சொல்லுகிறது தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், கர்த்தருக்கு பிடிக்காது. ஏன்னு சொன்னால், இந்த குறை கூறிக்கொண்டே நம்ம இருந்தோம்னா, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்து குறை சொன்னீங்கன்னா அப்போது அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். விசுவாசம் உள்ளவர்களாயும் நம்பிக்கை உள்ளவர்களாயும் இருக்கணும், இல்லையா? காணப்படாதவைகளை நம்ம அந்த நம்புகிறோம், நம்ம விசுவசிக்கிறோம், பெற்றுக்கொள்வோமுங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள் வருகிறது, இல்லையா? காணாத ஒன்றே, நம் கணவராக நம்மளை ஏற்றுக்கொள்வாரா, நம்மளை வந்து திரும்ப கூட்டிகிட்டு போவாரா, இல்லை கணவரை நம்மளோடு கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவர் ஒத்துக்கொள்வாரா, அவருடைய சிந்தனைகள் மாறுமா அப்படிங்கிற இவ்வளவு கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது, இல்லையா? அவர் நம்மளை மன்னிப்பாரா, இப்படியெல்லாம். அப்போ உங்களுடைய சிந்தனை பரிசுத்தப்பட்டு கிறிஸ்துவோடு கூட, தேவ ஆவியானவரோடு கூட இணைந்து கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணையும் பொழுது ஒரு கொடியானது தனித்து கனி கொடுக்காது, அவரோடு கூட இணையும் பொழுதுதான் மிகுந்த கனி கொடுக்கும். அப்போ மிகுந்த வல்லமையோடு கூட நீங்கள் எழும்பி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சிந்தனை பரிசுத்தம் வேணும். குறை சொல்லக்கூடாது. உங்களுடைய கணவனார் செய்த தவறுகளையும் தப்புகளையும், அவர் அப்படி செஞ்சார், என் மாமியார் இப்படி செஞ்சாங்க, என் நாத்தனார் இப்படி செஞ்சாங்க, அதை நீங்கள் சொல்லவே கூடாது. ஒன்ஸ் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக வந்து அந்த ஆத்மாவை, உங்களுடைய கணவனார் எனக்கு வேணும் என்று ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா கசப்புகளையும், கர்த்தருக்கு முன்பாக வேதனை உண்டாக்குற வழிகளையும் நம்முடைய சிந்தனைகளில் நின்று அகற்றிவிட வேண்டும். அப்போ பரிசுத்தமாய் அவருடைய சமூகத்தில் சிந்தனைகள் ஃப்ரீயாக, சிந்தனைகள் பரிசுத்தமாக, எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாமல், எந்த ஒரு கசப்பும் இல்லாமல், எந்த ஒரு கோபமும் இல்லாமல், நம்ம எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று ஒரு புது மனிதனாய், ஒரு புது மனுஷியாய் நீ வந்து நின்று நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுது அந்த பரிசுத்தாவினுடைய பலனை நீங்கள், ஆவியானவரே என்னை நிரப்புங்க, ஆவியானவரே எனக்குள் வாங்க, ஆவியானவரே நீர் என்னுடைய சிந்தனைகளை நிரப்புங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அதை வாய்க்கும்படியாய் செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், சரிங்களா? எந்த இடத்துல நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் அதே இடத்துல நீங்கள் முழங்கால் படி போடுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய போகிறார். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே சப்ப வீடியோ வழியாக தேவனப்பா பார்த்து கொண்டு தேவனப்பா ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தே கர்த்தாவே, என் கணவனாரை நான் மீட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனப்பா ஆண்டவரே அந்த ஆத்மாவை நஷ்டமடைய வைக்கக்கூடாது. நான் தப்பு செஞ்சிட்டேன் ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே ஏதோ வழியில் நாங்கள் பிரிந்துட்டோம் கர்த்தாவே. ஆனால் ஆண்டவர் அப்பா என் தேவன் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றாயிருக்க, நாங்கள் ஒரே சரீரமாயிருக்க கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் ஒரே சரீரமாய் ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக என் தேவனே நீர் எங்களை ஒன்று சேர்ப்பீராக கர்த்தாவே. நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவனப்பா. பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் ஆண்டவரே சப்பா அவர்களை நீர் ஒன்றிணைத்து கர்த்தாவே ஆண்டவரை நீர் கொண்டு வருவீராக தேவன் ஆண்டவர் அப்பா. உம்முடைய சமூகத்திலே ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிற்க கர்த்தாவே ஆண்டவரே, மரித்து போய் பாவத்தின் நிமித்தம் மரித்து போயிருக்கிற கணவர்களையும் மரித்து போயிருக்கிற மனைவிகளையும் தேவனப்பா இயேசுவின் நாமத்தினாலே நீர் உயிரடைய செய்வீராக கர்த்தாவே. உம்முடைய வல்லமை கர்த்தாவே இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. ஆண்டவர் உம்முடைய கிருபை கர்த்தாவே, உம்முடைய வல்லமை தேவனப்பா இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக தேவனப்பா. இஸ் ரிவல் லௌஷஸ் யோர பௌதனா இஷலோரிவி கபல பௌதனா அசதோ ரஷ சார பௌடா ஈக லோரிவி கபல பௌஷஸ்ய நிகதோரிவி கபல் லௌஷஸ் யாரகல் கத்தோரிவி பௌதனா. நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவனப்பா. ஆண்டவரே வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளை தேவனப்பா இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே என் தேவனின் துரத்துவீராக கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சத்ருவின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து விடுவீராக தேவனப்பா. ஆண்டவர் அவர்கள் ஆண்டவரை விடுதலையோடு கூட ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பலனிலே உன்னத பலனிலே அவர்கள் நிறையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் எந்த இடத்துல விழுந்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் எழும்பி நிற்க உணர்வுள்ள ஆவியை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் உணர்வடையட்டும் தேவனப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தாவே ஒருமித்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கர்த்தாவே. கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காமல் இருக்க கடவுதென்று சொன்னீர் அல்லவோ தேவனப்பா. ஆண்டவரே பிரிந்து வாழ்வதே என் தேவனுக்கு சித்தமில்லை கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே சித்தம் தேவனப்பா. குடும்பம் ஒற்றுமையாய் வாழ்ந்து அன்பிலே நிலைத்திருந்து நம்பிக்கையிலே வளர்ந்து விசுவாசத்திலே வளர்ந்து கர்த்தாவே பரலோகத்தின் திட்டங்களை ஆண்டவரை நிறைவேற்றி நித்திய ஜீவனை அடையும்படியாக நீர் ஒரு குடும்ப வாழ்க்கை நீர் ஏற்படுத்தியிருக்கிற ஆண்டவரே. கிறிஸ்துவ அதுக்கு தலையாய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவனப்பா. ஆண்டவரே சப்பா எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதோ அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஒன்று சேர்ப்பீராக தேவனப்பா. அப்படி நீர் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனப்பா. ஆண்டவரே சப்பா தேவையோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் தேவைகளை ஆண்டவரே சப்பா நீர் ஆண்டவரே அப்பா தேவைகளை நடத்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மிடத்தில் வந்தவர்கள் ஒரு நாளும் வெறுங்கையை திரும்பி போனதில்லை கர்த்தாவே. நீர் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக கர்த்தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவனப்பா. அப்பா நீர் அப்படி ஆண்டவரே சப்பா அவர்களோடு கூட நீர் பேசுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஆண்டவரே நீதியின் தேவன் ஆண்டவரே, நீதியின் நியாயத்தை நடப்பிக்கிற தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்களிலிருந்து எல்லா அழுக்குகளையும் ஆண்டவரே சப்பா வெளியேற்றி கர்த்தர் ஆண்டவர் அப்பா குடும்பங்களை நீர் ஒன்று சேர்ப்பீராக கர்த்தாவே. அவருடைய கணவரார்களை ஆண்டவரே சப்பம் யாரெல்லாம் கணவனாரை பிரிந்திருக்கிறார்களோ ஆண்டவரே சப்பா அவருடைய குடும்பங்கள் யாருடைய குடும்பங்களில் சமாதானம் என்று இருக்கிறார்களோ அவைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி ஆண்டவரை பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் நீர் ஒன்று சேர்ப்பீராக ஆண்டவரே. அப்படி நீர் சேர்க்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துலாம்.